திண்டுக்கல் மாவட்டத்தில் வண்ண கோலப்பொடி தயாரிப்பு அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. வண்ண கோலப்பொடி தயாரிப்பு குறித்தும் தயாரிப்பாளர்களின் கோரிக்கை குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மார்கழி மாதம் என்றாலே வீட்டின் வாசலில் வண்ண ஜாலங்கள் படைப்பது வண்ண வண்ண கோலங்கள் தான். மார்கழி மாதம் தொடங்கி பொங்கல் பண்டிகை வரை தமிழ்நாட்டில் உள்ள வீட்டு வாசல்களை அலங்கரிப்பது வண்ண வண்ண கோலங்கள் தான். இதனால் மார்கழி தை மாதங்களில் வண்ண கோலப்பொடிகள் விற்பனை அதிகரிக்கிறது. இந்த வண்ண கோலங்களுக்கு தேவையான வண்ண பொடிகள் திண்டுக்கல் சட்டாம்பிள்ளை தெரு பகுதியில் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 40 ஆண்டுகளாக குடும்ப தொழிலாக கலர் கோலப்பொடிகளை தயாரித்து விற்பனை செய்து வரும் இவர்கள் வெள்ளை நிற கோலப்பொடிகளில் வண்ண நிறமிகளை சேர்த்து மஞ்சள், பச்சை, நீலம், ஆரஞ்சு, சிகப்பு, ஊதா, ரோஸ் என 27 வண்ணங்களில் கலர் கோலப்பொடிகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். வருடத்தின் அனைத்து நாட்களிலும் கலர் கோலப்பொடி தயார் செய்தாலும் மார்கழி மாதம் மற்றும் புத்தாண்டு, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் மட்டுமே வண்ணப்பொடிகள் அதிக அளவில் விற்பனையாகிறது. இதனால் உரிய வருவாயின்றி வண்ண கோலப்பொடி தயாரிப்பாளர்கள் தவித்து வருகின்றனர். நாங்கள் 40 வருஷமா கலர் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ முன்னால இருந்தவங்க எல்லாம் போட்டாங்க. இப்போ அதை நாங்கள் விடாம எடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலரு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா 27 கலர் இங்கே கிடைக்கும். கலர் எப்போ வந்தாலும் கலர் இங்கே இருக்கும். கார்த்திகை, மார்கழி, தை 3 மாதத்துக்கு மட்டும் கலர் எப்பயுமே நல்லா இருக்கும். ஆனால் நார்மலாக இருக்கனாலே 27 கலர் தாராளமாக கிடைக்கும். வெள்ளை கோலப்பொடி இங்கே கிடைக்கும். எப்போ வந்தாலும் கோலப்பொடி இல்லைங்க, தரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே கலர் கோலப்பொடி எங்களை நம்பி எல்லாரும் வரலாம். ஏதோ எங்களால் சின்ன தொழில் செய்ய முடியும். அதனால ஒரு 4 பேர் எல்லாரும் வேலை பார்க்குறோம். பொம்பளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறோம். எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைக்கவும். அத்துடன் வண்ண கோலப்பொடி தயாரிக்கும் அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துவிட்ட நிலையிலும் வண்ணப்பொடிகளை பொதுமக்கள் குறைந்த விலைக்கே வாங்குவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் தொழில் நலிவடைந்து வந்தாலும் பாரம்பரியமாக செய்து வந்த தொழிலை கைவிட மனமில்லாமல் தொடர்ந்து செய்து வருவதாக கூறும் இவர்கள் இதுபோன்று குடிசை தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் வங்கியில் கடனுதவி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க தயார் பண்றோம். வெள்ளை கோலப்பொடி, கலரு, சாயம் எல்லாமே ரேட்டு கூட. சுற்று வட்டாரம் திருச்சி, விழுப்புரம், மதுரை அங்கே இங்கேருந்து நிறைய பேர் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. இருந்தாலும் இந்த வருஷம் ஆளுகள் கம்மி தான். இருந்தாலும் பாரம்பரிய தொழிலை விடக்கூடாதுன்னு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வாசலை அலங்கரிக்கும் இந்த வண்ண கோலப்பொடி உற்பத்தியாளர்களின் வாழ்க்கையையும் அலங்கரிக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதே வண்ண கோலங்களை ரசிக்கும் ஒவ்வொருவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் ஷீபா ஜானட்.